எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். உலகத்திலே ஒரு தாயால் தாங்கிக்க முடியாத விஷயம் தன் குழந்தை வலியில் துடிக்கிறது தான். மதுரையை சேர்ந்த லக்ஷ்மி அம்மாவோட நிலைமையும் இதுதான். தன் குழந்தையோட உடம்பு முழுக்க பரவி இருந்த அந்த தோல் அலர்ஜியை பார்த்து அந்த தாய் கலங்கி நின்னார். மிக விலை உயர்ந்த கிரீமுகள், பிராண்ட் சோப்புகள் எதை மாற்றியும் தீராத அந்த அலர்ஜிக்கு லக்ஷ்மி அம்மா ஒரு விசித்திரமான முடிவெடுத்தாங்க. வெளியில் வாங்குகிற கெமிக்கல் சோப்புகள் என் குழந்தைக்கு வேணாம், என் கையால் நம்ம நாட்டு மூலிகைகளை வச்சு நானே சோப்பு தயாரிப்பேன். அவர் எடுத்த அந்த ஒரு முடிவு தான் இன்னைக்கு அவரை வெற்றிகரமான தொழிலதிபராக மாற்றிருக்கு. ஒரு சராசரி இல்லத்தரசியாக தன் வீட்டு கிச்சனில் கற்றாழையும் வேப்பிலையும் வச்சு ஆரம்பித்த இந்த சின்ன முயற்சி இன்னைக்கு மதுரை மாவட்டமே வியந்து பார்க்கிற ஒரு நேச்சுரல் சோப்பு பிராண்டாக எப்படி உருவெடுத்தது. தன் குழந்தையை காப்பாற்ற ஒரு தாய் எடுத்த முயற்சி இன்னைக்கு பலாயிரம் பேரோட ஆரோக்கியத்தை காப்பாற்றிட்டுருக்கு. பாசமும் பாதையும் கலந்த லக்ஷ்மி அம்மாவின் மனம் வீசும் கதை இதோ. டாக்டர்கள் கொடுத்த மருந்துகள் தற்காலிகமாக பலன் தந்ததை தவிர அந்த பிஞ்சு தோலில் இருந்த தடிப்புகள் முழுமையாக மறையல. விளம்பரத்தில் வர நம்பர் 1 சோப்புகளை பயன்படுத்தினா அலர்ஜி இன்னும் அதிகமாகி குழந்தைய அழ வச்சது. அந்த அழுக்குரல் லக்ஷ்மியின் இதயத்தை சிதைத்தது. என் குழந்தைக்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்ற கேள்வி அவரை தொலைச்சி எடுத்தது. அப்போதான் அவருக்கு ஒரு பொறி தட்டுச்சு. நம்ம முன்னோர்கள் காலத்தில் சோப்பு எங்கே இருந்துச்சு? அவங்க எப்படி தங்கள் சருமத்தை பாதுகாத்தாங்க? மருந்துகளை தேடுவதை விட்டு மூலிகைகளை தேட ஆரம்பித்தாங்க. மதுரையின் கிராமப்புறங்களில் கிடைக்கும் குப்பமேனி, கற்றாழை, ஆவாரம்பூ மற்றும் வேப்பிலை போன்ற மூலிகைகளை பற்றி ஆராய்ச்சி செய்தாங்க. எதையும் தெரியாமல் செஞ்சிடக்கூடாதுன்றதில் உறுதியாக இருந்தாங்க. தனது வீட்டின் சிறிய அடுப்படியில் மூலிகை சாறுகளை எடுத்து முதல் சோப்பை தயாரித்தாங்க. இது என் குழந்தைய குணப்படுத்தும் என்ற ஒற்றை நம்பிக்கையில் அந்த முதல் சோப்பை தன் குழந்தையோட மேனியில் தடவினாங்க. சோப்பு நுரை வரலை, ஆனால் அந்த தாயின் அன்பும் இயற்கையின் சக்தியும் அங்கே வேலை செய்ய தொடங்கிடுச்சு. சில நாட்களில் குழந்தையோட சருமத்தில் மாற்றம் தெரிஞ்சுது. அரிப்பு நின்றது, தடிப்புகள் மறைய ஆரம்பித்தன. ஒரு தாயாக அவர் கண்ட அந்த நிம்மதி ஒரு பெரிய தொழிலதிபராக அவர் மாறப்போவதற்கான முதல் புள்ளியாக அமைந்தது. தன் குழந்தையின் அலர்ஜியை போக்கிய அந்த அற்புத சோப்பு மெல்ல மெல்ல அக்கம் பக்கத்து வீடுகளிலும் பேசப்பட்டது. உங்கள் குழந்தை ஸ்கின் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கும் அந்த சோப்பு கிடைக்குமான்னு கேட்க தொடங்கினாங்க. லக்ஷ்மி அம்மா முதல்ல சும்மா கொடுத்தாங்க. பிறகு அதுவே ஒரு சிறிய வியாபாரமாக மாறியது. 10 சோப்புகள் 100 ஆனது, 100 சோப்புகள் 1000 ஆனது. மதுரையின் மண்ணில் விளைந்த மூலிகைகள் அந்த தாயின் கைமணத்தோடு சேர்ந்து லக்ஷ்மி நேச்சுரல்ஸ் என்ற அடையாளத்தை பெற்றது. எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் மற்றும் மூலிகை சாறுகளை மட்டுமே கொண்டு தயாரிக்கப்படும் இவருடைய ஹேண்ட்மேட் சோப்புகளுக்கு தேடி வந்து வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு மதுரையை தாண்டி ஆன்லைன் மூலமாக இந்தியா முழுக்க இவருடைய சோப்புகள் மனம் வீசுது. ஒரு காலத்தில் தன் குழந்தைக்காக கண்ணீர் சிந்திய அந்த தாய் இன்று பல பெண்களுக்கு வேலை கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கியிருக்காங்க. ஒரு தாயோட தேடல் ஒரு தரமான தீர்வை தரும்பொழுது அது பிஸ்னஸாக மட்டும் இருக்க போகிறதில்ல, அது ஒரு சேவையாகவும் மாறும். லக்ஷ்மி அம்மாவின் இந்த மனம் வீசும் பயணம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பாடம்தான். வாய்ப்புக்காக வெளியே தேடாதீங்க. உங்கள் வீட்டு பிரச்சனையை உங்களுக்கான மிகப்பெரிய பிஸ்னஸ் வாய்ப்பாக மாற்றிக்கலாம். தன் குழந்தையோட நலனுக்காக ஒரு தாய் எடுத்த முயற்சி இன்று பல பேரின் ஆரோக்கியத்தை காத்து வருது. லக்ஷ்மி அம்மாவை போலவே உங்களிடம் ஒரு தனித்துவமான தீர்வு இருக்கலாம். அதை தொழிலாக மாற்ற தயங்காதீங்க. மதுரை லக்ஷ்மி அம்மாவின் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒரு தாயோட பாசம் ஒரு பிராண்டாக மாறிய இந்த அற்புதம் பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்க. இது போன்ற உத்வேகமான பெண்களோட கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுடைய மிக பெரிய பலம். நன்றி, வணக்கம்.